உலகில் மிகவும் வலிமையான பறவை கழுகுதான். ஆனாலும் சில நேரங்களில் காக்கை அதன் முதுகில் அமர்ந்து அதன் கழுத்தில் கொத்திக் கொண்டே இருக்கும். அப்படி இருந்தும் கழுகு திரும்பி அந்த காக்கையை தாக்குவதில்லை. அது கோபப்படுவதில்லை, பதிலடி கொடுத்துக் கொண்டிருப்பதில்லை. மாறாக அமைதியாக தமது பெரிய இறக்கைகளை விரித்து பறக்க தொடங்கும். மேலே மேலே பறந்து கொண்டே இருக்கும் கழுகு மேலே செல்ல செல்ல அங்கு காற்றின் அழுத்தத்தால் காக்கைக்கு மூச்சு விடவே சிரமம் ஏற்படும். காக்கை தாமாகவே கீழே விழுந்துவிடும். ஏனென்றால் அந்த உயரத்திற்கு செல்லும் திறனோ தகுதியோ காக்கைக்கு இல்லவே இல்லை. கழுகு என் காக்கைக்கு பதிலடி கொடுப்பதில்லை தெரியுமா? பதில் மிகவும் எளிதானது. கழுகு தமது விலைமதிப்பற்ற ஆற்றலை சிறிய சண்டைகளில் வீணடிக்க விரும்பவில்லை. தான் செல்லும் உயரத்தில் காக்கைக்கு இடமே இல்லை என்பது அதற்கு நன்றாக தெரியும். அதேதான் மனித வாழ்க்கையிலும் நடக்கிறது. சிலர் உங்களுடைய ஒவ்வொரு அடியிலும் தொந்தரவு செய்வார்கள், விமர்சிப்பார்கள், பழி சுமத்துவார்கள், இழிவாக பேசுவார்கள், உங்களை தாழ்த்த முயற்சிப்பார்கள். ஆனால் நீங்கள் கழுகை போல் இருக்க வேண்டும். அமைதியாக, உறுதியாக தொடர்ந்து உயர உயர பறக்க வேண்டும். பறந்து கொண்டே இருக்க வேண்டும். யாருக்கும் பதில் சொல்லி உங்களுடைய ஆற்றலை வீணடிக்க தேவையில்லை. ஒரு நாள் அவர்களால் உங்கள் உயரத்தை தாங்க முடியாமல், அதன் அழுத்தத்தை தாங்க முடியாமல் அவர்களாகவே கீழே விழுந்து விடுவார்கள். அவர்களே தாமாக பின்தங்கி விடுவார்கள். நீங்கள் கழுகு போல் உயர பறந்து கொண்டே இருங்கள். உங்கள்